ஜானகி இல்லை என்றால் எஸ்பிபி இல்லை. கல்லூரி மாணவரான எஸ்பிபி, சிறப்பு விருந்தினராக ஜானகி. இசையுலகில் சில வெற்றிகளுக்கு பின்னால் திறமை மட்டுமல்ல, சரியான நேரத்தில் கிடைத்த ஒரு ஊக்கமும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் மறைந்த பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு நேர்காணலில் மிகவும் நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்திருந்தார். அந்த ஊக்கத்தை அவருக்கு கொடுத்தவர் இசைக்குயில் எஸ் ஜானகி. கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த காலம் அது. இசையின் மீது அளவில்லாத ஆர்வம் இருந்தாலும் சினிமாவில் பாடகராக வேண்டும் என்ற கனவு அப்போது எஸ்பிபிக்கு இல்லை. கல்லூரி இசை போட்டிகளில் மட்டும் ஆர்வமாக கலந்து கொள்வார். இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் பிரிவில் தொடர்ந்து 2 ஆண்டுகள் முதல் பரிசை வென்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருந்தார். அதன் பிறகு 3வது ஆண்டில் லைட் மியூசிக் போட்டி நடைபெற்றது. அதில் மிக சிறப்பாக பாடியிருந்தாலும் அவருக்கு முதல் பரிசு கிடைக்கவில்லை. 2ஆம் பரிசுதான் வழங்கப்பட்டது. அந்த விழாவில் பரிசுகளை வழங்குவதற்காக சிறப்பு விருந்தினராக வந்திருந்தவர் இசை உலகின் தலை சிறந்த பாடகி எஸ் ஜானகி. பரிசு வழங்குவதற்கு முன்பு முதல் பரிசும் 2ஆம் பரிசும் பெற்ற மாணவர்கள் இருவரையும் மேடையில் பாடச் சொன்னார்கள். முதலில் முதல் பரிசு பெற்ற மாணவர் பாடினார். அதன் பிறகு எஸ்பி பாலசுப்ரமணியமும் பாடினார். இருவரின் பாடலையும் கவனமாக கேட்ட ஜானகி அம்மா அடுத்த நொடியில் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் எழுந்து மைக்கை பிடித்தார். இந்த பையனுக்குத்தான் முதல் பரிசு கொடுத்திருக்க வேண்டும், எப்படி 2ஆம் பரிசு கொடுத்தீர்கள் என்று போட்டி ஏற்பாட்டாளர்களிடமே நேரடியாக கேள்வி எழுப்பினார். அதோடு நிற்காமல் இந்த மாதிரி போட்டிகளை நடத்துவதன் நோக்கமே புதிய திறமைகளை ஊக்கப்படுத்துவதற்காகத்தானே. ஆரம்பத்திலேயே இப்படி சோர்வடையச் செய்தால் அவர்கள் எப்படி முன்னே வருவார்கள்? இந்த பையனுக்குத்தான் முதல் பரிசு கொடுத்திருக்க வேண்டும் என்று மிகவும் உறுதியாக தனது கருத்தை பதிவு செய்தார். அந்த நிகழ்வுக்கு பிறகு ஜானகி அம்மா எஸ்பிபியை அருகில் அழைத்து பேசினார். நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு சென்னையில் இன்ஜினியரிங் படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவர் பதிலளித்தார். உடனே ஜானகி அம்மா, உங்களிடம் இவ்வளவு திறமை இருக்கிறது, ஏன் சினிமாவில் பாட முயற்சி செய்யக்கூடாது என்று கேட்டார். அதுவரை திரையுலகை பற்றி தீவிரமான யோசனையே இல்லாத எஸ்பிபிக்கு அந்த கேள்விதான் ஒரு புதிய கனவை விதைத்தது. அப்போது எஸ்பிபி, நான் முறையாக இசை கற்றதில்லை, கேள்வி ஞானத்தில் மட்டும்தான் பாடுகிறேன் என்று தயக்கத்துடன் கூறியிருக்கிறார். ஆனால் ஜானகி அம்மா அதை ஏற்கவில்லை. உங்களுக்கென்று ஒரு தனித்துவமான குரலும் பாடும் பாணியும் இருக்கின்றது. நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். ஆனால் வாய்ப்பு உடனே கிடைக்காது. பலரை சந்திக்க வேண்டும், தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்று தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் விதைத்தார். அந்த ஒரு சந்திப்பு, அந்த சில நிமிட உரையாடல் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் வாழ்க்கையின் திசையையே மாற்றியது. பின்னர் இந்திய திரையிசை வரலாற்றில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயத்தில் நிரந்தர இடம் பிடித்தார் எஸ்பிபி. ஒரு உண்மையான கலைஞர் இன்னொரு திறமையை அடையாளம் கண்டு சரியான நேரத்தில் கொடுத்த ஒரு ஊக்கமும் இந்திய இசை உலகிற்கு எஸ்பிபி பாலசுப்ரமணியம் என்ற மகத்தான பாடகரை உருவாக்க உதவிய மறக்க முடியாத தருணமாக இன்றும் நினைவு கூறப்படுகிறது.